ஒரு கோர்ட்டும் வந்து அதுக்கு துணை போறதுன்னு பார்க்கும்போது யூ ஆர் நாட் டிஃபெண்டிங் லிபர்ட்டி. அப்போ உங்களுடைய தலையாய நோக்கம், உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் நோக்கம் இருக்கு இல்லையா, அரசியல் சாசன சட்டத்தில் செய்த இல்லை என்றால் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிக்க நீங்கள் தவறுகிறீர்கள், இல்லை என்றால் உயர்த்தி பிடிக்க நீங்கள் தவறுகிறீர்கள். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு மட்டும் கிடையாது, பல தீர்ப்புகள்ல வந்து காலதாமதம் என்பதே வந்து ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைட் என்பது பல நீதியரசர்களும் கூறிய விஷயமா இருக்கிறது. குறிப்பாக வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு நம்ம வந்து யாரெல்லாம் நாம் வந்து மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஜஸ்டிஸ்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து நம்மளை பொறுத்தவரை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீதியை நிலைநாட்டியுள்ளார்கள். அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு சைன் போடாம எப்படி நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வெளியிட முடியும்? யார் அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க என்றதுக்கு வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து விளக்கம் கிடையாது. அப்போ அந்த ஒரு கோயில் ஜட்ஜ்மெண்ட்ல இது வந்து சவுத்தினுடைய அயோத்தியாவை மாற்றுவோம் என்றதான் பாஜகவினுடைய இல்லையா சங்கு பரிவாரனுடைய முழக்கமாக இருக்கிறது. அதற்கு ஏதுவாக இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கா. இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போன அதே வழியில வந்து நீங்க போய் ஒரு 50 மீட்டர் அந்த பக்கம் வந்து நீங்க வந்து ஒரு தீபத்தை அதை வந்து தீபத்தூண் என்று ஒரு நீதியரசர் சொன்னா கூட அது தீபத்தூண் ஆகாது. நீங்க ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நீங்க ஹிஸ்டரிய மாத்த முடியாதுங்க. இது வந்து காலகாலமா இருக்கிறது. நாசி ஈராக் காலத்துல வந்து ஹிட்லர் தான் ஆண்டவன் என்ற அளவுக்கு எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. அப்ப அந்த காலத்திலையும் இருந்திருக்குது, இந்த காலத்திலையும் வந்திருக்குது. அதை நிச்சயமாக வந்து ஹிட்லர் தான் ஆண்டவன் என்று ஒரு தீர்ப்பு வந்து விட்டால் ஹிட்லர் ஆண்டவனாக முடியாது. அதே மாதிரிதான் ஹிஸ்டாரிக்கலி இது ஒரு தீபத்தூண் என்று கிடையாது, இது ஒரு சர்வே கல் என்று கூறுவது வந்து நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அப்ப நீங்க ஹிஸ்டரியை வந்து ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து மாற்ற முடியாது. அது அயோத்தியானாலும் சரி, திருப்பரங்குன்றமானாலும் சரி. சிக்கந்தர் தர்காவுக்கு போற அதே வழியில் வந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி நீங்க வந்து ஒரு தீபத்தை ஏற்றும் போது நிச்சயமாக இது கலகத்துக்காக செய்கின்ற விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அரசாங்கம் வந்து இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக இது ஒரு பெரும் பிரச்சனைகள் போய் முடியும். எப்படி வந்து ஒரு ஜட்ஜ் எப்படி வந்து இதுதான் தீபத்தூண் என்று சொல்ல முடியும்? அது ஜட்ஜ்மெண்ட்ல ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வர்ற விஷயம் கிடையாது. கீழடியினுடைய பிரச்சனையும் இதுதான், தீபத்தூனுடைய பிரச்சனையும் இதுதான். ஒரு சர்வேக்கல்லை போய் நீங்க தீபத்தூண் கூறும்போது அதற்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் வேண்டாமா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் விவகாரம் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னதாக இறைச்சி சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஓடியது. அதன் பிறகு கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையும் வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. தனி நீதியரசர் மாண்புமிகு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார், தீபத்தூண் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி. பிறகு நீதிமன்ற வளாகத்தில் இருந்த காவலர்களை கூட அனுப்பி வைத்து தீபத்தை ஏற்றுங்கள் என்று கூறினார். பிறகு டிவிஷன் பெஞ்சுக்கு போனது இன்றைய தினம் சற்று முன்னதாக வெர்டிக்ட் வந்திருக்கிறது, தீபம் ஏற்றலாம், அது வந்து கோவில் வளாகத்திற்குள் தான் இருக்கிறது என்ற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தனிநபர் நீதியரசருடைய அந்த உத்தரவை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது இந்த டிவிஷன் பெஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு முக்கியமான தீர்ப்பாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டுல வந்து கம்யூனல் அமைதி நிலவ வேண்டுமா இல்ல கம்யூனல் கிளாஷ் நிலவ வேண்டுமா, இந்த ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அப்போ நம்ம பல இடங்கள் என்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் வந்து லெட்டர் ஆஃப் த லா வந்து நிறைய இடத்துல வந்து அவர்கள் அப்ஹோல்ட் பண்றார்கள். அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் த லா பல இடங்கள்ல வந்து அப்ஹோல்ட் பண்ணவில்லை என்றதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இப்ப இந்த சர்ஜில் இமாம் கேஸ்லயானாலும் சரி, அது அந்த அதாவது 5 வருடங்களாக உமர் காலிதுக்கும் சர்ஜில் இமாமுக்கும் வந்து இன்னும் சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணவில்லை. இவர்கள் வந்து தீவிரவாதிகள் என்று அரசாங்க தரப்பு சொல்கிறது, அதாவது போலீஸ் சொல்லுகிறது. அதற்கு வந்து ஒரு கோர்ட்டும் வந்து அதுக்கு துணை போறதுன்னு பார்க்கும்போது யூ ஆர் நாட் டிஃபெண்டிங் லிபர்ட்டி. அப்போ உங்களுடைய தலையாய நோக்கம், உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் நோக்கம் இருக்கு இல்லையா, அரசியல் சாசன சட்டத்தில் செய்த இல்லை என்றால் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிக்க நீங்கள் தவறுகிறீர்கள், இல்லை என்றால் உயர்த்தி பிடிக்க நீங்கள் தவறுகிறீர்கள். இதுதான் தலையாய பிரச்சனையா இருக்கு. இது ஒரு லீகல் பாயிண்ட். அந்த லீகல் பாயிண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு மட்டும் கிடையாது, பல தீர்ப்புகள்ல வந்து காலதாமதம் என்பதே வந்து ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைட் என்பது பல நீதியரசர்களும் கூறிய விஷயமா இருக்கிறது. குறிப்பாக வந்து
வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு நம்ம வந்து யாரெல்லாம் நாம் வந்து மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஜஸ்டிஸ்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து நம்மளை பொறுத்தவரை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீதியை நிலைநாட்டியுள்ளார்கள். அதே இடத்துல தான் ஒரு கொகாய் இருக்கிறாரு, ஒரு என்னது ரமணா இருக்கிறாரு, இப்போ விட்டு போனாரு சந்திரசூட் இருக்கிறாரு, இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் வந்து தங்களுடைய ஆதாயத்துக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். கொகாய் வந்து ஒரு எம்பி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து பல விஷயங்களை செய்திருக்கிறார். அத மாதிரி இப்போ வந்து பலரும் எப்படி அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு சைன் போடாம எப்படி நீங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வெளியிட முடியும்? யார் அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க என்றதுக்கு வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து விளக்கம் கிடையாது. அப்போ அந்த ஒரு கோயில் ஜட்ஜ்மெண்ட்ல இது வந்து சவுத்தினுடைய அயோத்தியாவை மாற்றுவோம் என்றதான் பாஜகவினுடைய இல்லையா சங்கு பரிவாரனுடைய முழக்கமாக இருக்கிறது. அதற்கு ஏதுவாக இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காகத்தான் நான் பார்க்கிறேன். சார், ஆனா இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த தீபம் ஏற்றும் இஷ்யூல வந்து நல்லாவே கையாண்டிருக்கலாம். இது தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. ஒரு உரிய பாதுகாப்பு வழங்கி தீபம் ஏற்ற சொல்லி முடிச்சிருந்தா அப்பவே முடிஞ்சிருக்கும், சிம்பிளா முடிஞ்சிருக்கும். ஆனா சங் பரிவாரர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கி இது ஒரு பூதாகரமா ஆக்கி தேர்தல் சமயத்துல அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினது போல ஆகிவிட்டது அப்படின்லாம் கூட சொல்றாங்களே, இது பற்றி உங்களை பார்வை? இல்ல இது வந்து ஃபர்ஸ்டே வந்து போலீஸ் தவறா கையாண்ட விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதாவது அந்த பாத்துல அதாவது நீங்க வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு போற அதே வழியில் வந்து நீங்க சங் பரிவார் நபர்களையோ இல்லை என்றால் அந்த கோயிலுக்கு மேலே செய்கின்ற நபர்களுக்கு அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு தனியாக அந்த ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியாக நீங்க வந்து அனுப்பியிருக்கலாம். அப்ப அதை ஏன் செய்யவில்லை என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அங்கதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனைகளை தான் இது வந்து ஆரம்பிக்கிறது. என்னை பொறுத்தளவுல வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை என்பது ஒரு புதாகரமான ஒரு விஷயமாக மாறுகிறது. இது நிச்சயமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஆனால் இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போன அதே வழியில் வந்து நீங்க போய் ஒரு 50 மீட்டர் அந்த பக்கம் வந்து நீங்க வந்து ஒரு தீபத்தை அதை வந்து தீபத்தூண் என்று ஒரு நீதியரசர் சொன்னா கூட அது தீபத்தூண் ஆகாது. நீங்க ஒரு 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 ஜட்மெண்ட்ல வந்து நீங்க ஹிஸ்டரியை மாற்ற முடியாதுங்க. இது வந்து காலகாலமா இருக்கிறது. நாசி ஈராக் காலத்துல வந்து ஹிட்லர் தான் ஆண்டவன் என்ற அளவுக்கு எல்லாம் ஜட்மெண்ட் வந்திருக்கிறது. அப்ப அந்த காலத்திலையும் இருந்திருக்குது, இந்த காலத்திலையும் இருந்திருக்குது. அதை நிச்சயமாக வந்து ஹிட்லர் தான் ஆண்டவன் என்று ஒரு தீர்ப்பு வந்து விட்டால் ஹிட்லர் ஆண்டவனாக முடியாது. அதே மாதிரிதான் ஹிஸ்டாரிக்கலி இது ஒரு தீபத்தூண் என்று கிடையாது, இது ஒரு சர்வே கல் என்று கூறுவது வந்து நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அப்ப நீங்க ஹிஸ்டரியை வந்து ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் வந்து மாற்ற முடியாது. அது அயோத்தியானாலும் சரி, திருப்பரங்குன்றமானாலும் சரி. அதை தாண்டி இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போற அதே வழியில் வந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி நீங்க வந்து ஒரு தீபத்தை ஏற்றும் போது நிச்சயமாக இது கலகத்துக்காக செய்கின்ற விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அரசாங்கம் வந்து இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக இது ஒரு பெரும் பிரச்சனைகள் போய் முடியும். அதாவது நாம பார்த்திருக்கோம், இந்தியா ஒட்டுமொத்தக்கும் பார்த்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செலிப்ரேஷன் தான், எந்த ஒரு ஹிந்து மக்களினுடைய எந்த செலிப்ரேஷன் ஆனாலும் அது ஒரு மாஸ்க் வழியாக ஒரு ஒரு ரேலியாக ப்ரொசஷனாக சென்று அந்த மாஸ்க்கு முன்னால நின்று அருவருக்கத்தக்க விஷயங்கள் வந்து பேசி கூறி அங்க ஒரு 4 கல் அடிச்சுட்டு போற அந்த ஒரு ஒரு விஷயம் நான் வந்து எல்லா இடத்துலயும் பார்த்து கொண்டிருக்கோம். இந்தியன் ஃபாரின் பாலிசி நடத்துறது இன்னைக்கு இந்த ஹிந்துத்துவனுடைய அருவருக்கத்தக்க கும்பலாகத்தான் இருக்கிறது. ஒரு ஒரு பங்களாதேஷ் கிரிக்கெட்டரை வந்து இவர் KKR டீம்ல வாங்குறாங்க. அதனுடைய முதலாளியும் ஒரு இஸ்லாமியராக இருக்க ஷாருக் கான். அவன் எந்த மாதிரி எதிர்வினை வந்தது? அப்ப நான் கேட்கிறேன், மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒருத்தன் விளையாண்டு இருக்கானே, அவனும் பங்களாதேஷி தான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதா? ஏன் இவ்வளவு இந்த ஆளுக்கு மட்டும் பிரச்சனை வருகிறது? அப்ப இது வந்து ஓனர் இந்தியன், ஒரு ஒரு இஸ்லாமியன், இஸ்லாமியன். அப்ப ஷாருக் எதிராக இருக்கின்ற அந்த நான் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். எந்த அளவுக்கு வந்து ஒரு MLA பேசுகின்ற அளவுக்கு இந்துத்துவ அமைப்புகள் பேசுகின்ற அமைப்பு. அப்ப ஃபாரின் பாலிசி ஆனாலும் சரி, டொமஸ்டிக் பாலிசி ஆனாலும் சரி, அனைத்தும் வந்து இன்னைக்கு ஹிந்துத்துவாவினுடைய ஒரு 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 டெரரிஸ்ட் கும்பல் நடத்துகின்ற தேச துரோகிகள். சார், இப்போ மாண்புமிகு GR சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே இந்த வெர்டிக்டை வழங்கிய பிறகு அவர் கலந்து கொண்டு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவர் கூறி கொண்டு வந்திருந்தார், விரைவில் தீபம் ஏற்றக்கூடிய நாள் வரும் எல்லாம். தன்னுடைய அந்த அவர் தன்னுடைய நீதியரசர் என்கிற அந்த இதையும் தாண்டி அவர் வந்து பல பொது மேடைகள் அவர் பேசினார் அல்லவா? இதெல்லாம் என்ன உணர்த்துகிறது சார்? இல்ல நிச்சயமாக, அதாவது ஒரு தனிப்பட்ட இப்ப சாமிநாதனை பத்தி பேசினா பிரச்சனையாகிறது. அதாவது சவுக்கு சென்டர் இப்படி பேசிதான் முதல் முறை வந்து ஜெயிலுக்குள்ள போனாரு. அவர் தான் கண்டெம்ட் என்பது அது கோர்ட்டினுடைய கண்டெம்டாக மாத்துறாங்க. கோர்ட்டையே வந்து அவங்க சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து மாத்துகிறாரு. அப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி தான் குறை சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை வந்து என்னுடைய வாழ்நாளில் வந்து நான் வந்து இப்போ ஒரு நீதியரசர் வந்து ஒரு பிரச்சனையில் மேல வந்து ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக அதை பத்தி வெளியில பேசுறதே கிடையாது.
ஒரு ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில், இல்லை என்றால் வழங்கிவிட்ட அந்த டைம்ல வந்து அதை பற்றி வெளியே தன்னுடைய கருத்துக்களை கூறியதே கிடையாது. அப்ப யூ பிகம் பயஸ்ட்ன்றது தான் நான் இதுவரை கண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தளவுல வந்து சுவாமிநாதனுடைய ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அனைவருக்கும் என்ன விஷயம் என்று நன்றாக புரியும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு மேல பேசினா மறுபடியும் இது கோர்ட் அவமதிப்புன்னு சொல்லிட்டு நம்மளையும் கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. நீங்க வேணா போங்க, நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, நான் இன்னொரு சீரியஸ் கேஸ்ல உள்ள போறேனே. இந்த மாதிரியான இல்ல, சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வந்து அந்த கேள்வியை முன்வைக்கவில்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அல்லவா நாடாளுமன்றத்தில். அப்போ இந்த பார்ட்டிஸுமே வந்து அதை ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸா வந்து கொண்டு போனாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், ஹிந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. அதாவது எப்படி வந்து ஒரு ஜட்ஜ் எப்படி வந்து இதுதான் தீபத்தூண் என்று சொல்ல முடியும்? அது அது ஜட்ஜ்மெண்ட்ல ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வர்ற விஷயம் கிடையாது. கீழடியினுடைய பிரச்சனையும் இதுதான், தீபத்தூனுடைய பிரச்சனையும் இதுதான். ஒரு சர்வேக்கல்லை போய் நீங்க தீபத்தூண்னு கூறும்போது அதற்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் வேண்டாமா? அதுல வந்து ஒரு ஹிஸ்டாரியன் வந்து உங்களோட எக்ரி பண்ண வேண்டாமான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க ஒரு கமிட்டியை போட்டு நீங்க இதை ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் டீமுக்கு நீங்க விட வேண்டும். அது இங்க இருக்கின்ற ஹிஸ்டாரியன் எல்லாம் பயஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க வெளிநாட்டுல இருந்து கூட கொண்டு வரலாம். இப்போ இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கும் இந்தியாவுடைய ஜுடிஷியருக்கும் அது பெரிய அழகாக மாறி இருக்கும். அதை செய்யவில்லை. அதை தவிர்த்து விட்டு ஒரு ஜட்ஜே அங்கு நேரம் சென்று இதுதான் தீபத்தூண் என்று அவரே சொல்லுகிறார். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இது நிச்சயமாக நம்மளால் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமா தான் இருக்கிறது. என்னால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அதாவது ஒரு ஜட்ஜ் வந்து திடீரென்று ஹிஸ்டாரியன் ஆகமாயி இதுதான் அது அதான் இதுன்னு சொல்றது வந்து நிச்சயமாக என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. சார், இப்போ தமிழக அரசு இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மேல்முறையீடுக்கான வழிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அங்க இருக்கின்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 60% மக்கள் வந்து ஏதோ விளக்கேத்திட்டு போறாங்க இல்லையா? விளக்கேத்திட்டு போட்டோம். ஏன்னா தினம் அங்க வந்து கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சமீபத்தில் வந்து கஸ்தூரி போய் நின்றாங்க. அவர்களுக்கு இந்த இஷ்யூக்கு என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. ஆனா பாஜக சார்ந்தவர்கள் அங்க போனா ஒரு மவுஸ் இருக்குல்ல, கஸ்தூரியில ஒரு ஆக்டர். அப்ப அந்த ஒரு ஆக்டர் அங்க போய் நிக்கிறதுனால அதனால ஒரு கும்பல் சேருது. அதுல வந்து ஒரு கலவர பாணியில வந்து அது போய் கொண்டிருக்கிறது. அது அங்க பரபரப்பு வருது. பரபரப்புனால வந்து அது செய்தியாக மாறுகிறது. ஜனம் டிவி போன்ற நபர்கள் வந்து அது வந்து காத்தாலிருந்து சாயங்காலம் வந்து ஓட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ற வண்ணம் வந்து அங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தீபம் ஏத்துறீங்களா, எங்க வேணா ஏத்திட்டு போங்க, எங்க தலையில மட்டும் ஏத்தாதீங்கன்ற ஒரு மனநிலையில தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்ப முழுக்க அந்த மக்களுடைய தலையில வந்து மிளகா அரைச்சு கொண்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தினம் ஒரு பதட்டம். தினம் பதட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க யூஸ்வலா வர்ற மக்கள் வந்து வர மாட்டேங்கிறார்கள். இந்த பக்தர்களுக்கு அங்க வந்து பெரிய பிரச்சனை வருது. நான் ஒன்னும் பெரிய பக்தன் கிடையாது. நானும் ஆனா முருக பக்தன் தான். நான் பழனிக்கு தான் விரும்பி போவேன். நான் திருப்பரங்குன்றம் சென்றிருக்கிறேன். திருத்தணி பல இடங்கள்ல இந்த 6 தீர்த்த ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் நான் சென்றிருக்கிறேன். ஆனா இதுவரை இங்க ஒரு அங்க தீபம் ஏத்தணும், இங்க தீபம் ஏத்தணும், எங்க 100 வருஷமா ஒரு இடத்துல ஏத்திட்டு கொண்டு இருக்கா. அதுதான் அது கீழ்வழக்கமா இருக்கிறது. அந்த கோயில் ட்ரஸ்டீஸ் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அங்கே ஒரு கலவரம் வர வேண்டும் என்ற சூழல் வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு வருகிறது. அதற்கு அனைவரும் துணை போகிறார்கள் என்று பார்க்கும்போதுதான் எனக்கு வேதனையா கிடையாது. எனக்கு ரொம்ப கன்சர்னா இருக்கு. இது எங்க போய் முடியும் என்பது ரொம்ப கன்சர்னா இருக்கு. ஆனா மக்கள் சொல்றார்கள், எங்க வேணா எழுதிட்டு போடுங்க, இதை எங்களை தனியா விட்டா சரி அப்படின்னு. இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்போ இது வந்து அயோத்தியாவை நீங்க மாற்ற வேண்டும் என்று பாஜக நினைத்தால், இல்லை என்றால் சங்க பரிவாரம் நினைத்தால் அதற்கான வழி இல்லை என்று நான் கருதுகிறேன். சார், இதை தேர்தலை மையப்படுத்தி கொண்டு போறாங்களா, இல்லாட்டி ஒரு லாங் டேர்ம் ஒரு இது இருக்கா அவங்களுக்கு, ஒரு எண்ணம் இருக்கா பாரதிய ஜனதா மற்றும் RSS அமைப்பினருக்கு தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற வேண்டும், இதை ஒரு காரணமாக இது ஒரு கருவியாக வைத்து எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறதா, இல்ல தேர்தலுக்காக இப்படியான செயல்கள் செய்யறாங்களா? தேர்தலுக்கான செயல் தான். இப்ப வந்து இப்ப அதாவது ஹிந்து கோயில்கள் வந்து இடிக்கப்படுகின்றன, ஹிந்து கோயில்கள் வந்து புறக்கணிக்கப்படுகின்றன. ஏன்னா ஹிந்து கோயில்ல வந்து வேறவனா வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த விஷயத்தை வந்து நான் விரிவாக இலங்கையில் நடக்கின்ற விஷயத்தை, திருகோணமலையில் நடக்கின்ற விஷயத்தை வந்து விரிவாக எழுதினேன். ஃப்ரண்ட் லைன்ல எழுதினேன். அதனுடைய இங்க இருக்கின்ற சங் பரிவார அமைப்புகளுக்கும் நான் அனுப்பி வைத்தேன். ஃப்ரண்ட் லைன்ல இன்னைக்கும் அந்த ஆர்டிகல் இருக்கிறது. நீங்க வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். எந்த அளவுக்கு வந்து கோணீஸ்வரமானாலும் சரி, கேதீஸ்வரமானாலும் சரி, இந்த ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அங்க எல்லாமே
புத்திஸ்ட் சிம்பிள்ஸ் திடீர் என்று தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஹிந்துவனுடைய தீர்த்தாடன ஸ்தலங்களில் எல்லா இடத்துலையும் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் பெரிய அளவில் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்தி எழுதியிருக்கேன். சம்பந்தன் ஐயா கூட அந்த டைம்ல வந்து உயிரோட இருந்தார். அவரும் அதை பத்தி பேசியிருந்தார். அதை பத்தி கூட நான் வந்து எழுதியிருக்கிறேன். அப்ப இவ்வளவு எழுதின பிறகும் வந்து ஒரு ஹிந்து சிம்பிளை அங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கோணீஸ்வரமும் கேத்தீஸ்வரமும் வந்து யார் வந்து அங்க வந்து அதை ரீபில்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள் பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங்கினுடைய அரசு. மன்மோகன் சிங் தான் வந்து மன்னார் இருக்கின்ற கோயிலுக்காக அலாட்மெண்ட் வந்து அவங்க தான் செய்தார்கள். அப்போ இன்னைக்கும் வந்து அவர்கள் நினைக்கின்ற இவர்களை பொறுத்தவரை இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ தான், இது ஒரு வாக்குகளுக்கான இஷ்யூ தவிர இலங்கையில் நடக்கின்ற இந்த அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தினம் ஒரு இடத்துல போய் இங்க புத்த சிலை கண்டுபிடித்தோம் என்று சொல்கிறார்கள். எப்படி நம்மளுடைய ஏஎஸ்ஐ வந்து அயோத்தியில பல விஷயங்கள் கண்டுபிடித்தார்களோ ஏறதால் அதே மாதிரி தான் புத்தர்களுடைய இல்லை என்றால் இலங்கையில் இருக்கின்ற இந்த புத்திஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டினுடைய அந்த அமைப்பு இப்போ ஏஎஸ்ஐ அங்க இருக்கின்ற ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படிதான், ஸ்ரீலங்காவும் அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. திடீர் புத்த சிலைகள் வந்து அங்கங்க புதைச்சு வச்சு அடுத்த நாள் வந்து கண்டுபிடிச்சிடறானுங்க. அப்ப அந்த ஒரு நிலை தான் அங்க நடந்துட்டு இருக்கிறது. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோயில் அருகில், இல்லை என்றால் கோயிலுக்குள்ளால நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கேட்கறதுக்கான ஒரு ஒரு அட்டெம்ப்ட் கூட இங்க இருக்கின்ற ஹிந்துத்துவ அமைப்புகள் செய்யவில்லை. அப்ப இவர்களை பொறுத்தவரை ஹிந்து அடையாளங்களை பிரிசர்வ் பண்ண வேண்டும் என்ற அந்த இன்ட்ரெஸ்டோ இல்லை என்றால் அதற்கான ஒரு முன்னெடுப்போ கிடையாது. எல்லாமே தேர்தலை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் நான் காண்கிறேன். எல்லாமே வாக்குகளுக்கான ஒரு 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 இந்த மாயாஜாலமாகத்தான் நான் காண்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ ஆளக்கூடிய அரசு ரொம்பவே ஒரு குரூஷியலான பீரியட்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்து விடக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு கவனமாகவும் எப்படி இதை கையாள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிறைவான கருத்து. இல்ல, என்னை பொறுத்தளவு வந்து இந்த இஷ்யூ என்பது ஃபைட் பண்ண வேண்டிய இஷ்யூவா தான் நான் காண்கிறேன். அதாவது எப்படி ஃபைட் பண்ண வேண்டும் என்றால் நிச்சயமாக கோர்ட் மூலியமா தான் ஃபைட் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது வந்து கோர்ட் இன்டியூஸ்டு ஒரு விஷயமா தான் இப்ப இருக்கிறது. கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா அதுக்கு மேல்முறையீடுக்காக நீங்க கோர்ட்டுக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தளவு வந்து இந்த மாதிரியான அரசியல் காரணங்களுக்காக இருக்கின்ற இல்லை என்றால் நடக்கின்ற நிகழ்வுகளுக்காக கோர்ட்டுக்கு சென்று கோர்ட்டை வந்து ஒரு அரசியல் களமாக மாற்றுவதோடு எனக்கு நிச்சயமாக யோசிப்பு கிடையாது. நிச்சயமாக தவறான விஷயமாகத்தான் நான் காண்கிறேன். பட் இப்போதைக்கு ஒரு வழி இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால நிச்சயமாக அடுத்ததாக உச்சநீதிமன்றம் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு தான் இருக்கிறது. அதை தான் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையிலும் வந்து கடைசியில உச்சநீதிமன்றத்தில் தான் போய் நிற்கிறோம். பல விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து தமிழகத்துக்கு எதிரான தீர்ப்புகள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீட் விஷயத்துல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தான் அங்க எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு என்னை பொறுத்தளவு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ளால ஒரு தீர்ப்பு வராத ஒரு நிலையில் நிச்சயமாக இது ஒரு அதை அப்படியே கிடப்பில் போடக்கூடிய ஒரு வழி இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். ஆனா இது நிச்சயமாக போது திமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி பெரிய பெரிய டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஆக வருகிறது. அதனால வந்து அவர்களுடைய அந்த ஒரு இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருக்கும் என்று தமிழ்நாட்டில் நான் கருதுகிறேன். ஏன்னா அதிமுக வந்து இதுக்கு வாய்ஸே கிடையாது. அவர்கள் குரலை வந்து எப்படி யாரோ நசுக்கி வச்சு சொல்ற மாதிரி இருக்குது. காத்துதான் வருதுன்னு சொல்றாரு இல்லையா வடிவேலு, அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பேச்சாகத்தான் இருக்கிறது. சோ அதிமுக இஸ் லூசிங் அவுட், தாவேகா இஸ் லூசிங் அவுட். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வழியாக இது இருக்கிறது. அதனால மேல்முறையீடும் நிச்சயமாக செய்வார்கள். ஏனென்றால் அரசியலுக்காக அதை செய்துதான் ஆக வேண்டும். நிச்சயமா சார். திருப்பரங்குன்றம் இந்த தீபத்தூண் ஏற்றுவது சம்பந்தமான டிவிஷன் பெஞ்சினுடைய அந்த உத்தரவு சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.